Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். இந்த மீன் குழம்பு ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ கிழங்கா மீன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியா இருக்கு. மீன் க்ளீன் பண்ற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுப்போம். இந்த புளி கரைசல்ல 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்குனது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். தக்காளியை கையினால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டுப்போம். இது கூடவே துருவன தேங்காய் 1/2 கப் போட்டுப்போம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சு நல்லா வாசம் வந்துட்டது. இந்த டைம் நம்ம 10 சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு சுற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ இது கூடவே வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசம் நல்லா போயிட்டது. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த மிளகாய் மல்லிப்பொடியோட பச்சை வாசம் நல்லா போகும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் நல்லா போயிட்டது. இந்த டைம் நம்ம உப்பை செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் இதில் போட்டுப்போம். மீன் நல்லா வெந்து கொதிச்சு வர குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது ஆகும். மீன் போட்டு 7 நிமிஷம் ஆயிட்டது. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டது. இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே மீன் நல்லா வெந்திருக்கும். சின்ன மீனுக்கு பதிலாக நம்ம பெரிய மீன் துண்டம் போட்டோம்னா கூட 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். இந்த மீன் குழம்ப கரண்டினால் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அந்த மாதிரி கிளறினோம்னா மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு காரம் குறைவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.